இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். ஆண்டவர் தம்மை வாசலாக அழைக்க சொல்லி இன்றைய வார்த்தையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போகணுமென்றா கட்டாயம் ஒரு வாயில் இருக்கணும். நாங்களும் அப்படிதான் வீடை கட்டிட்டு அதுக்குள்ள போறதுக்கு வாசல் வைக்காட்டி அதை கட்டியும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள நுழையவும் இயேசுவே ஒரே வாசலாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. உலகத்துல மனுஷர்களாகி நாங்க பல வழிகளை தேடுவோம். சிலர் பணத்துல நம்பிக்கை வைப்போம், சிலர் பதவியில, சிலர் மனித உதவிகள்ல, சிலர் உலக சுக காரியங்கள்ல. இப்படியெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை இருக்கும். ஆனா இவை அனைத்தும் தற்காலிகமானது. எதுவுமே எங்களுக்கு நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கு வரும், அது நாளைக்கு இன்னொருத்தருக்கு போயிடும். உண்மையான சமாதானம், நிலையான சந்தோஷம், நித்திய ஜீவன் ஆகிய இவை அனைத்துமே இயேசுவிடம் மூலமாக மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். இயேசு நானே வாசல் என்று சொல்லுவதன் அர்த்தம் தெரியுமா? ரட்சிப்பிற்கான வழி ஒருவரே என்பதை அவர் எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அவர் வழியாக வருகிறவர் பாதுகாப்பை பெறுவார், பாவத்திலிருந்து விடுதலை அடைவார். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் சுவீகரமாக அனுபவித்துக் கொள்வர். உள்ளேயும் வெளியேயும் போய் மேய்ச்சல் நிலத்தை காண்பான் என்று வசனம் சொல்லுகிறது. இது ஆவிக்குரிய நிறைவு, தேவையான பராமரிப்பு, ஆண்டவரின் வழி நடத்துதல், இவை அனைத்தையும் குறிக்கிறது. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடமாட்டார். இன்றைய வாழ்க்கையில நாங்க பல கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லா கதவுகளும் நமக்கு நன்மை தராது. சரியான வாசலை தேர்ந்தெடுப்பதே முக்கியம். அந்த சரியான வாசல் நல்லாயன் இயேசு கிறிஸ்து. ஆகையால் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில நடக்க நாங்க முயற்சி செய்வோம். அப்போது எங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். நாங்க உறுதியாக ஒன்று மட்டும் சொல்லணும், இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையின் வாசல். அவராலே நான் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெறுகிறேன் என்று அனுதினமும் நாங்க எங்களோட வாயால அறிக்கையிடணும். நாங்க எப்படி எல்லா விதத்திலையும் ஆண்டவரை நம்பி இருக்கிறோமோ அதன்படி நிச்சயமாக அவரும் எங்களை காத்து வழிநடத்துவார். சமாதானமான வாழ்க்கைக்குள்ள நுழையவும் ஆசீர்வாதமான வாழ்வை அனுபவிக்கும் நித்திய ரட்சிப்பை பெறவும் ஒரே வாசலாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதனால பணம், பதவி, மனித உதவி, உலக சுகம் இவை எல்லாத்தையும் விட்டு நாங்க இவற்றில மட்டும்தான் உண்மையான அமைதி இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல இவை அனைத்தும் எங்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் துளைத்து விடும். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கைக்கான சரியான வாசல் என்றதை நாங்க புரிந்து கொள்ளணும். அவர் வழியாக வரும் ஒருவரும் தவறி போக மாட்டார்கள். அவர் வழியாக நடப்பவர் பாதுகாப்பை பெறுவர். அவர் வழியாக வாழ்பவர் ஆவிக்குரிய மேய்ச்சலை அனுபவிப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே உலக வாசலா அல்லது ஆண்டவர் இயேசுவினூடாக செல்லும் அந்த வாசலா, நாங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஆண்டவர் இரண்டையும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறார். நாங்கள் இதனூடாக பயணிக்க போகிறோம் என்றதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆண்டவருடைய வழியினூடாக நாங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக நாங்க அவருடைய மீட்பு திட்டத்துல பங்கு கொள்வோம். அவருடைய பாதுகாப்பிலையும் ரட்சிப்பிலையும் நாங்க இருப்போம்.
தவறான கதவுகள் தற்காலிக மகிழ்ச்சியை மட்டும் தரும். ஆனா ஆண்டவர் இயேசு தரும் வாசல் நிம்மதியான சமாதானத்தையும் உண்மையான சந்தோஷத்தையும் தரும். இன்றைய நாள் முழுவதும் இந்த வார்த்தையை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இயேசுவே என் வாழ்க்கையின் வாசல், அவர் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது என்று நாங்கள் எங்களுக்குள்ள ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த காலை நேர சிந்தனை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மற்றவர்களோடையும் இந்த வார்த்தையை பகிருங்க. நீங்க மட்டும் ஆண்டவரோடாக பயணிக்காம உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் பயணிக்க நீங்க தோணுங்க. ஆண்டவருடைய கருவியாக செயற்படுங்க. ஆமேன்.